இன்னைக்கு நம்ம பார்க்க போற கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் progress of NICDP. So first we should know what is NICDP. Okay, so why it is in news அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரீசென்ட்லி ஒரு ரிவ்யூ மானிட்டரிங் மீட்டிங் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ரைட். ஸோ இந்த கமிட்டியை சேர்ந்தவங்க இந்த ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கமிட்டி மெம்பர்ஸ்க்கு ஒரு மீட்டிங் ரைட். அந்த மீட்டிங்கில் இந்த என்ஐசிடிபி வந்துட்டு எப்படி ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றி மீட்டிங் நடந்திருக்கு இவ்வளோதான் ஓகேங்களா ரைட். ஸோ அந்த டேட்டாஸில் நம்மளுக்கு பிஐபியிலேருந்து கிடைச்ச நியூஸ் இது. ஸோ டேட்டாஸில் வந்துட்டு ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ வந்துட்டு இம்ப்ளிமெண்டேஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ரைட். இப்போ ஃபஸ்ட்டு இந்த NICDPனா என்னது ஓகே. ஸோ நேஷ்னல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஓகேவா. ஸோ இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் ரைட். ஸோ இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்னா ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஓகேங்களா. ஸோ கிளஸ்டர்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு இருக்கும் ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு சென்னையிலேருந்து பெங்களூர் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ ஓகேங்களா. சென்னையிலேருந்து பெங்களூர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா சென்னையில் ஆட்டோமொபைல் பார்ட்ஸு ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். தென் யூ டேக் வேலூர் அப்படியே சேலம் இந்த ரூட்லாம் எடுத்தீங்கன்னா இதே மாதிரி ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் ஜாஸ்தியாக இருக்கும். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சேலமில் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் இருக்கும். தென் அப்படியே பெங்களூர் ஹொசூரில் அப்படியே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வந்துடும். அப்புறம் யூ ஹேவ் ஐடி ஹப்ஸ் அண்ட் பெங்களூர். அப்போ இது எல்லாமே என்னது சிமிலரான ப்ராடக்ட்ஸு ஓகேங்களா ரைட். இல்லை லாட் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இது எப்படி இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்ட்ரெச்சில் ஃபுல்லாக இருக்குது ரைட்டா. இதை தான் என்னன்னு சொல்கிறோம் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா ரைட். ஸோ இப்போ இதுவே நீங்கள் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் ஈரோடு ஓகேங்களா ரைட். ஈரோடு கோயம்புத்தூர் இந்த பெல்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரோட்லேருந்து அந்த ஈரோடு போகிற வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் ஏதாவது மேஜராக இருக்குமானா இருக்காது. இதுவே திருப்பூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூ ஹேவ் டெக்ஸ்டைல் பெல்ட் எல்லாம் இருக்கும் ஓகே. பட் பர்டிகுலர் இப்போ இந்த ரூட் எடுத்துக்கிட்டோம்னா மேஜர் இண்டஸ்ட்ரீஸ்னு எதுவும் இருக்காது ஓகேவா. அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். பட் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ் மாதிரி நம்மளுக்கு எதுவுமே இருக்காது ஓகே. ஸோ இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் டெவலப்டு ஏரியாஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே. ஸோ நம்மளுக்கு யூஸ்வலாக வாட் வி ஹேவ் பிளான்டு அக்கார்டிங் டு திஸ் ப்ரோக்ராம் ஓகேங்களா. இந்த ப்ரோக்ராமில் நம்ம 11 இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்னு பிளான் வச்சுருக்கோம் ஓகேவா ரைட். அந்த பெல்ட் என்னென்ன அப்படிங்கிறதே ஒரு கிளான்ஸ் வந்துட்டு பார்த்துக்கலாம். டெல்லி மும்பை இந்த ஏரியா மீன்ஸ் இந்த ரீஜன்லேருந்து இந்த ரூட்ல நீங்க போனீங்க அப்படின்னா இந்த ரூட்ல உங்களுக்கு லாட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வில் பி தேர் ஓகேங்களா ரைட். ஸோ ஒன்று என்னது டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார் ஓகே. நெக்ஸ்ட் டெல்லியில இருந்து கொல்கட்டா ஓகே. தென் தேர்ட் ஒன் சென்னை டு பெங்களூர் ஓகேங்களா ரைட். சென்னை பெங்களூரு ஏரியா ஒன்று. அதுலயே பார்த்தீங்கன்னா சென்னை பெங்களூர் டு அதுலயே இன்னொரு ஒரு வே த்ரூ கொச்சின் ஓகேங்களா ரைட். ஸோ த்ரூ கொச்சின் வழியா ஆட் ஆகி பெங்களூர் போறது அது வந்துட்டு இன்னொரு ஒரு பார்ட் ஓகேங்களா ரைட் ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்னை டு வைசாக் ஓகேவா. தென் ஃபுல் ஒடிஷா கோஸ்ட் லைன் ஃபுல்லா. ஸோ வைசாக் டு கொல்கட்டா இது வந்துட்டு ஒடிஷால வந்துடும் ஓகே ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் டு நாக்பூர். தென் ஹைதராபாத் டு பெங்களூர். தென் ஹைதராபாத் டு வாரங்கல். ஸோ 3 காரிடார்ஸ் இந்த இடத்துல ஓகே. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் மும்பை டு பெங்களூரு காரிடார் 1 ஓகேவா. எல்லாம் சொல்லிட்டோமா ரைட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு 7 காரிடார்ஸ் தேவர் அண்டர் ப்ராஜெக்ட் ஓகேங்களா. ஸோ ரிமைனிங் காரிடார்ஸ் பார்த்தீங்கன்னா 4 காரிடார்ஸ் வந்து yet to be developed ஓகே. ஸோ இந்த 11மே ப்ரெசன்ஸில் இப்போ இருக்கா அப்படின்னு கேட்டால் நாட் yet. சில காரிடார்ஸ் ஆல்ரெடி தேர் ஓகேங்களா. அதில் இந்த 7 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு போயிட்டு இருக்குது. 4 வந்துட்டு இன்னும் நம்ம டெவலப் பண்ணணும் ஓகேவா ரைட். அதில் இந்த உதாரணத்துக்கு பெங்களூர் கொச்சின் இந்த லைன் இருக்கு பார்த்தீங்களா. இது மும்பை பெங்களூரு காரிடார் இதெல்லாம் வந்துட்டு இன்னும் டெவலப் பண்ணுவா. ஹைதராபாத் வாரங்கல் இந்த ரீஜன்ஸ்லாம் இன்னும் டெவலப் பண்ணல ஓகேங்களா ரைட். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா எய்ம்ட் அட் டெவலப்பிங் வேர்ல்டு கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ். இப்போ நம்ம சொல்லிட்டோம் ரைட்டா. ஸோ காரிடார்ஸ் டெவலப் பண்ணும். பட் அதோடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்கணும் இட் ஷுட் பி வேர்ல்டு கிளாஸ் ஓகேவா. ஸோ ஆல் ஃபெசிலிட்டிஸ் ஷுட் பி தேர் ஓகே. ஸோ வேர்ல்டு கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் வித் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டு ப்ரொமோட் மேனுஃபேக்சரிங் இன்வெஸ்ட்மெண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்சி எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுற விதமாக இந்த ப்ரோக்ராம் வந்துட்டு இருக்கு ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பேசிக்காக சொல்லிடுவோம் ஓகேங்களா ரைட். இப்போ ஒரு ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைப்படும். ஒரு ஃபேக்ட்ரி நீங்க ஒரு இடத்துக்கு கொண்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு என்ன வேணும் லேண்ட் வேணும் ஓகே ரைட். ஸோ யூ ஷுட் ஹேவ் லேண்ட் அவைலபிலிட்டியில லேண்ட் இருக்கணும். ஒருவேளை லேண்ட் இல்லாமல் எல்லாரும் மக்களா வந்துட்டு குடியிருக்கிறாங்க வீடு கட்டினா எப்படி நம்ம அந்த லேண்ட் அக்வயர் பண்றது இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ யூ வாண்ட் லேண்ட். தென் வேற என்ன வேணும் கன்ஸ்ட்ரக்ஷன் கவர்மெண்ட்
ஓகே. கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கான மெட்டீரியல்ஸ் சரி அத கூட ஓகே. அத நீங்க கொண்டு வரீங்க. இப்ப பக்கத்திலேயே இல்லைனாலும் கூட யூ ஆர் பிரிங்கிங் ஃப்ரம் சம் அதர் பிளேஸ். என்னது? டிரான்ஸ்போர்டேஷன் யூனிட். ஓகே. டிரான்ஸ்போர்டேஷன். தென் வேற என்ன வேணும்? நீங்க வந்துட்டு ஃபேக்டரி எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. நவ் யூ ஹேவ் டு ரன் த ஃபேக்டரி. மெஷினரிஸ் இதெல்லாம் இருக்கு. இப்ப இது ரன் பண்ணனும் உங்களுக்கு என்ன வேணும்? லேபர்ஸ் வேணும். ஓகே. சோ யூ நீட் ஸ்கில்டு லேபர்ஸ். அப்ப பக்கத்து ஏரியாஸ்லலாம் மக்கள் உயிரோட இருக்கணும். ரைட்டா? சோ அங்க இருந்து யூ நீட் பீப்பிள். ஓகே. சோ அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் யூ நீட் ஸ்கில்டு பெர்சனல்ஸ் டூ. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூரு இடத்துல பார்த்தீங்கன்னா, ஐடி ஹப்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றது ஈஸி. ஓகேங்களா? அங்க யூ ஹேவ் லாட் ஆஃப் ஸ்கில்டு, செமி ஸ்கில்டு பெர்சன்ஸ். ஓகேங்களா? இதுவே அன்ஸ்கில்டோ இல்ல இன்னும் கொஞ்சம் செமி ஸ்கில்டு லேபரர்ஸ் மாதிரியான வொர்க்ஸ் இந்த மேனுஃபேக்சர் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வேணும்னா, இட் இஸ் நாட் பெட்டர் டு சூஸ் பெங்களூர். ஓகேங்களா? ரைட்? வேற ஏதாவது ஏரியா சூஸ் பண்ணலாம். ஜார்க்கண்ட் மாரி ஒரு ஏரியால சூஸ் பண்ணலாம். ஓகேவா? சோ லேபர்ஸ் ஸ்கில்டா, அன்ஸ்கில்டா, செமி ஸ்கில்டா அதோடைய டிஃபரன்ஸ் தேவை. ஓகே. சோ லேபர்ஸ் நம்மளுக்கு தேவை. தென் அபார்ட் ஃப்ரம் தட் ஒன் மோர் திங் வாட் யூ மிஸ்ட் இஸ் பவர். ஓகேங்களா? எல்லாம் ரன் பண்ணனும் என்ன வேணும் நம்மளுக்கு? எலக்ட்ரிசிட்டி வேணும். ஓகே. ரைட். தென் யூ ஷுட் ஹேவ் வாட்டர். சோ பக்கத்துல அட்லீஸ்ட் ஒரு ஆறு ஓடணும். ஓகேங்களா? சோ அட்லீஸ்ட் வாட்டர் ஷுட் பி தேர். கிரவுண்ட் வாட்டராவது இருக்கணும். ரைட்? ரைட். சோ இப்ப இது எல்லாமே இருக்கிற ஏரியாவ பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம்? ஒரு ஃபேக்டரிய வந்துட்டு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவோம். ஓகேவா? ரைட். சோ இத இப்ப நீங்க வந்துட்டு போய் புதுசா ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி, ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்களே அந்த இடத்துக்கு இப்ப நீங்க புதுசா லேண்ட் வாங்கி ஃபேக்டரி எஸ்டாப்ளிஷ் பண்றீங்கன்னா, டெஃபினெட்லி இட் வில் பி நாட் பி கனெக்டட் டூ த வில்லேஜ் ஆர் டவுன் ஏரியா. ரைட்டா? அவுட்டர்ல தான் இருக்கும் அது. ரைட்டா? இப்ப நீங்க அவுட்டர்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு நீங்க எப்படி ரோடு போட முடியும்? அதுக்கப்புறம் நீங்க எழுதி குடுத்து, அவங்க ரோடு போட்டு, இட் வில் டேக் சம் டைம். ரைட்? அப்புறம் இல்ல இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி இருந்தா தான் இங்க லேபரர்ஸ் என்ன பண்ணுவாங்க? வந்துட்டு போவாங்க. ரைட்டா? அப்ப நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ற இடத்துக்கு ரோட் ஃபெசிலிட்டி வேணும். ஓகேவா? தென் பவர் வேணும். இல்ல இல்ல லேண்ட் அக்வயர்மென்ட் டீடைல்ஸ். சோ இதெல்லாம் பண்றதுக்கு இட் வில் டேக் வெரி லாங் டைம். கரெக்ட்டா? சோ இது எல்லாத்தையும் பண்ணி ஒரு ஃபேக்டரி தனியா இது எல்லாத்தையும் பண்றது இட் வில் டேக் வெரி லாங் டைம். சோ இத என்ன பண்ண போறோம் அப்டின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் தட் ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ரெடி. நீங்க வந்து ஃபேக்டரிய செட்டப் பண்ணா மட்டும் போதும். ஓகேவா? சோ அந்த இத ப்ரமோட் பண்றது தான் என்னது நம்மளுக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் புரோகிராம். ஓகேங்களா? ரைட்? சோ எவ்ரிதிங் வில் பி ரெடி. அதுவும் ரெடியா இருக்கிறது ஏதோ ஒரு லேண்ட் ஏதோ ஒரு இடத்துல கிடையாது. ஆல்ரெடி என்னது நம்மளுக்கு இண்டஸ்ட்ரீஸா நெறைய இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? இன்னும் ஜாஸ்தி இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு செட்டப் பண்ண போறோம். ஓகே. சோ நீங்க செட்டப் பண்ற இண்டஸ்ட்ரி எங்க செட்டப் பண்றோமோ, இட் ஆல்ரெடி ஹேவ் ஆல் தீஸ் ஃபெசிலிட்டீஸ். பவர் இருக்கும், லைக் வாட்டர் சப்ளை இருக்கும், ரோட் டிரான்ஸ்போர்ட் இருக்கும், இல்ல ஃப்ரைட் காரிடார்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரயில்வே வேணுமா ரயில்வே கனெக்ஷன் எல்லா கனெக்ஷன்ஸுமே பக்கத்திலேயே இருக்கும். சரிங்களா? சோ இத இப்படி டெவலப் பண்றதா என்னன்னு சொல்றோம் நம்ம? இண்டஸ்ட்ரியல் காரிடார் புரோகிராம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட்? நவ் யூ சி ஸோ வேர்ல்டு கிளாஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் வித் மாடர்ன் இன்ஃப்ரான்னு சொல்றது இன்னும் மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நவடேஸ் இஃப் யூ கோயிங் டு கிரியேட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்னா அதுக்கு நீங்க எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு எய்தர் இன்ஸ்டெட் ஆஃப் கிரியேட்டிங் தெர்மல் பவர் பிளான்ட் ஓகேங்களா நீங்க என்ன பண்ணிக்கலாம் சோலார் பவர் பிளான்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா இல்ல ரெனியூபிள் எனர்ஜிஸ்ல வேற ஏதாவது ஒரு ஒரு ஸ்மால் மாடுலர் ரியாக்டர் கிரியேட் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இன்ஃப்ராவை என்ன பண்றோம் யூ ஆர் கோயிங் டு பிரிங் இட் மாடர்ன் ஓகேங்களா ரைட் ஸோ மாடர்ன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் சீவேஜ் ட்ரீட்மெண்ட் ஓகேங்களா இண்டஸ்ட்ரீஸ்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணா அங்க மெயின் பிரச்சனையே நம்மளுக்கு என்னது வேஸ்ட் ரைட்டா ஸோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பரா இருக்கணும் ஸோ கிளீன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் யுவர் டெக்னாலஜிஸ் டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சிட்டி ரைட்டா ஒரு ஸ்மார்ட் சிட்டி இருக்கு பக்கத்துல இப்ப பெங்களூர் மாதிரி ஒரு சிட்டில அப்படின்னா இஃப் எவ்ரி திங் இஸ் டிஜிட்டல் இட் இஸ் ஈஸி ரைட்டா இதே ஒரு வில்லேஜ் ஏரியால போய் டிஜிட்டல் ஆக முடியுமா நம்மளால டிஃபிகல்ட் ரைட் ஸோ அப்ப ஆல்ரெடி டிஜிட்டலைஸ்டு ஏரியா இருந்துச்சு அப்படின்னா அங்க இருக்க மக்களும் டிஜிட்டலைஸ்டா இருப்பாங்க ஸோ அங்க இருக்கக்கூடிய ஒர்க்கும் நம்மளுக்கு குவிக்கா நடக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரியான எல்லாத்தையுமே என்ன பண்றோம் டெவலப் பண்றது தான் இந்த ப்ரோக்ராம் ஓகேவா ஓகே ஸோ இப்ப இது கூட கனெக்ட் பண்ணுங்க இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு இப்ப நீங்க இதெல்லாம் பண்ணிட்டீங்க லேண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டோம் இப்போ என்ன ஆகும் we can promote manufacturing right lot of people will come and invest they will develop lot of factories okay investment okay it is very attractive right so நிறைய பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்கு ரைட் லேண்ட் எல்லாம் ரொம்ப சீப் ரேட்டு கிடைக்குது ஓகேவா ஸோ அப்போ உங்களுக்கு என்னது அட்ராக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸிலி இட் வில் கம் ஓகே நெக்ஸ்ட் லாஜிஸ்டிக்ஸ் எஃபிஷியன்சி லாஜிஸ்டிக்ஸ்னா என்ன சொல்லியிருக்கோம் ப்ரொடக்ஷன்ல இருந்து லைக் எண்டு வரைக்கும் ஓகேங்களா ரைட் ஸோ நீங்க வந்து போர்ட்ல அனுப்புற வரைக்கும் எல்லாமே என்னது லாஜிஸ்டிக்ஸ் ஓகே ஸோ யூ ஹேவ் மல்டி மோடல் கனெக்டிவிட்டிஸ் ஓகேங்களா ரோடு ரயில்வேன்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நவ் இட் இஸ் ஈஸி ரைட் ஸோ இட் வில் ரெடியூஸ் யுவர் டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் டைமிங் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடுது அப்போ லாஜிஸ்டிக் எஃபிஷியன்சி ஜாஸ்தி ஆயிருதா ரைட் தென் ஃபைனலி எம்ப்ளாய்மெண்ட் ஓகே ஸோ இஃப் யூ ஆர் கிரியேட்டிங் லாட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் ஃபேக்டரி செட்டப் பண்ணோம் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் இன்க்ரீஸ் ஓகே ஸோ இப்போ இது எல்லாமே டெவலப் இன்க்ளூட் ஆயிருதா உங்களுக்கு ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் ஓகேவா
எத்தனை காரிடார்ஸ் இருக்கு? 11 காரிடார்ஸ். ஓகே. ஸோ லான்ச் இன் 2007. ஓகேங்களா? ஸோ இனிஷியலா வந்துட்டு இந்த டெல்லி மும்பை இண்டஸ்ட்ரியல் காரிடார்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2007ல வந்துட்டு லான்ச் பண்றாங்க. அதுக்கப்புறம் இட் பிகேம் ஸ்லோ. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டா தான் என்ன பண்றோம்? அகைன் வி ரிவைவ்ட் இட். ஓகே. ஸோ இது எதுக்காக? டு டிசைன் யோர் அட்ராக்ட் டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட். எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் கவர் பண்றோம்? இப்போ சொன்ன மாதிரி மெத்தட்ஸ்ல. ஓகேங்களா? யூ ஆர் கோயிங் டு மேக் ஆல் த அம்யூனிட்டிஸ் அவைலபிள். நெக்ஸ்ட் கிளஸ்டர்ட். இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபார்மா யூனிட்ஸ் அப்படின்னா அந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல ஃபார்மா யூனிட்ஸ் தான் இருக்கும். சென்னை, பெங்களூர் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமொபைல் பார்ட்ஸ், ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் இல்ல ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் இது ப்ரொடியூஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி யூ கோயிங் டு பிக் அப் த ஏரியாஸ். ஓகே ரைட். ஸோ இந்த பேசிஸ்ல ஒரு ஏரியானா அந்த ஏரியால என்ன டைப்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கும் அதெல்லாம் என்ன பண்றோம்? யூ கோயிங் டு கிளஸ்டர் இட். ஓகேங்களா? ஸோ கிளஸ்டர் பேஸ்டு டெவலப்மெண்ட் வந்துட்டு பண்ண போறோம். இதுல ப்ராஜெக்ட்ல வந்துட்டு எவ்வளவு கவர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 20 ப்ராஜெக்ட்ஸ் ஹவ் பீன் கவர்டு. அதுலயும் அக்ராஸ் 7 இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ் வந்துட்டு கவர் ஆயிருக்கு. பட் ஸ்டில் 4 வந்துட்டு வி நீட் டு எஸ்டாப்ளிஷ். ஓகே. ஸோ இது கூட என்ன பண்றோம் அப்படின்னா வி ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் இண்டஸ்ட்ரியல் ஸ்மார்ட் சிட்டிஸ். இப்போ ஸ்மார்ட் சிட்டினா நம்ம சொன்னோம் இல்லையா? அதே தான். யூ ஷுட் ஹேவ் ப்ராப்பர் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், ரெனியூபிள் எனர்ஜிஸ் யூஸ் பண்ணணும், டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஐசிடிஸ். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ் டிஜிட்டலைஸ் பண்றது, ரைட்? இந்த மாதிரியான எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இருக்க மாதிரி ஒரு டெக் சிட்டி. ஓகேங்களா? ஸோ ஸ்மார்ட் சிட்டிஸை வந்துட்டு என்ன பண்ண போறோம்? வி ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ். ஓகே. ஸோ அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா 4 சிட்டிஸ் வி ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ். என்னென்ன சிட்டி? டொலேரா, ஷேண்ட்ரா பிட்கின், கிரேட்டர் நொய்டா, தென் விக்ரம் உத்யோக்புரி அப்படின்னு சொல்லிட்டு 4 பிளேசஸ் சிட்டிஸ் வந்துட்டு டெவலப் பண்ண போறோம். டொலேரா பார்த்தீங்கன்னா இட் இஸ் லொகேட்டட் இன் குஜராத். ஓகேங்களா? தென் ஷேந்திரா பிட்கின் அப்படிங்கிறது இட் இஸ் லொகேட்டட் இன் மகாராஷ்டிரா. தென் கிரேட்டர் நொய்டா, ஸோ நொய்டா இன் உத்தரப்பிரதேஷ். அண்ட் தென் விக்ரம் உத்யோக்புரிங்கிறது பார்த்தீங்கன்னா நியர் உஜ்ஜைன் இன் மத்திய பிரதேஷ். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இஃப் வி ஹவ் கிரியேட்டட் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பொட்டன்ஷியல் வந்துட்டு 2 லேக் க்ரோர்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மேபி வரலாம். அதே மாதிரி இட் மே ஜென்ரேட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஃபார் அரௌண்ட் 1 லேக் பர்சன்ஸ். ஓகேங்களா? 1 லேக் 1.30. ஓகேங்களா? ரைட். லேக் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு கிரியேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுல்ல அப்படிங்கிறத பாக்குறோம். ஓகே. ஸோ இதெல்லாம் இந்த டேட்டா இந்த மீட்டிங்ல வந்து டேட்டாஸ்ல வந்துட்டு வெளியிருந்தது. ஓகே. ஸோ ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 134 எஸ்டாப்ளிஷ், 95 ஆர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இந்த மாதிரிலாம் டேட்டாஸ் வந்துச்சுன்னா அதெல்லாம் மக்கப் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நாட் நெசசரி. பட் ஜஸ்ட் நோ அட்லீஸ்ட் ப்ரொக்ரஷன்ல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப கவர்மெண்ட் வந்துட்டு எப்படி மாறுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்ரூவல் அலோன் கவர்மெண்ட் வில் கிவ். ரைட்டா? இப்போ இந்த அப்ரூவல்ல இருந்து மாறி சீக்கிரமா முடிச்சு தர்றது, அம்யூனிட்டிஸ் ரெடி பண்ணி தர்றது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கறது, இது எல்லா ஃபெசிலிட்டிஸையுமே கவர்மெண்டே பார்த்துக்க போகுது. அப்போ அவங்களுடைய ஒர்க் என்னவா இருக்கும்? இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜஸ்ட் கம் செட் அப் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் டூ த மேனுஃபேக்சரிங் இனஃப். ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட் கொடுங்க போதும், மீதி வேலையை நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த ப்ராஜெக்ட். ஓகே ரைட். நெக்ஸ்ட் ஓகே. இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு நம்மளுக்கு இந்த ஏஜென்சிஸ் மாதிரி யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்குன்னு ஒருத்தர் வேணும் இல்லையா? ரைட். இல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு? ரைட். ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதுக்காக ட்ரஸ்ட் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்றாங்க. ரைட். ஸோ நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ட்ரஸ்ட், NICD-80 ட்ரஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. ஓகே ரைட். ஸோ இந்த ட்ரஸ்ட் வந்துட்டு யார் கிரியேட் பண்றாங்க? கவர்மெண்ட் வந்துட்டு கிரியேட் பண்றாங்க. ஓகே. ஸோ எதுக்காக அப்படின்னா டெவலப்மெண்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ். இப்போ இவங்களுக்கு தே ஹேவ் 2 மெயின் ஒர்க்ஸ். ஓகேங்களா? 2 ஒர்க் வந்துட்டு இந்த ட்ரஸ்ட்டுக்கு இருக்கு. ஓகே. ஸோ ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ட்ரங்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீன்ஸ் இந்த பேசிக் கம்யூனிட்டி சொன்னோம் இல்லையா? இந்த சீவேஜ் ரெடி பண்றது, ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேஸ்ட், ஓகேங்களா? ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், தென் பேஸ் லைக் இப்போ ஒரு ஹவுசிங் இருக்கு அப்படின்னா அந்த ஹவுசிங் போர்டுக்கு லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் ரெடி பண்ணி தர்றது, ரோடு போட்டு தர்றது, இந்த மாதிரி பேசிக்கானது இருக்கு பார்த்தீங்களா? பவர் சப்ளைக்கு ரெடி பண்ணி தர்றது. இந்த பேசிக் ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது யாரோட வேலை? இந்த ட்ரஸ்டோட வேலை. ஓகேங்களா? ரைட். ஸோ பேசிக் அம்யூனிட்டிஸ் ரெடி பண்ணி கொடுக்கறது ட்ரஸ்டோட ஒர்க். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபினான்ஸ். ஓகே. ஸோ பவ்யா ஸ்கீம் அகைன் என்னன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த பவ்யா ஸ்கீம்ல நம்மளுக்கு ஈக்விட்டி சப்போர்ட், ஸோ ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்துட்டு யார் மூலமா வருது? அகைன் இந்த ட்ரஸ்ட் மூலமா வருது. ஓகேங்களா? ஸோ ஃபண்டிங் வந்துட்டு எந்த ட்ரஸ்ட் யார் மூலமா ஃபண்டிங் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா த்ரூ திஸ் ட்ரஸ்ட். ஓகேவா? அப்ப 2 ஒர்க் இருக்கு அதுக்கு. ஒன்னு என்ன பண்ண போறோம்? தே ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் த பேசிக் கம்யூனிட்டிஸ். தென் அது போக ஃபண்டிங்கை வந்துட்டு ரூட் பண்ணி டிவைட் பண்ணி கொடுக்கறது இவங்களோட ஒர்க்.
ஓகேவா? அந்த ரெண்டு ஒர்க்கையுமே யார் பார்த்துக்கிறாங்க? இந்த ட்ரஸ்ட் பார்க்குது. இது இல்லாம ஒன் மோர் ஆர்கனைசேஷன் யூ ஹேவ். ஓகே, இந்த ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஓகேங்களா? இது இல்லாம இன்னொரு ஒரு இன்னொரு ஒரு கம்பெனி, ஓகேங்களா, இன்னொரு ஒரு என்டிட்டி வருது. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். ஓகேங்களா, ரைட்? ஸோ இட்ஸ் அ கார்பரேஷன் ஒன். ஸோ இது வந்துட்டு இட்ஸ் அ ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள். ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் அப்படின்னா இட் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். ஓகேங்களா, ரைட்? இப்போ ஒரு லேண்ட் அக்யூசிஷன் பண்றதுக்குன்னு மட்டும் ஒரு எஸ்பிவி வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா, இல்ல இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஓ உடைய முக்கியமான ரோலே என்ன அப்படின்னா டு பிரிங் கோஆர்டினேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட். ஓகேவா? இப்போ நம்ம இண்டஸ்ட்ரியல் காரிடார் செட்டப் பண்றோம், அதெல்லாம் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூர் இருக்குது, தென் யூ ஹேவ் சென்னை. எக்ஸாம்பிள் நம்ம தெரிஞ்ச எக்ஸாம்பிள்னால அதையே சொல்றோம். ஓகே, ஸோ சென்னை பெங்களூர் இருக்கு. சென்னை இந்த ரூட்ல பாதி லைக் half ஆஃப் இட் வில் கம் இன் தமிழ்நாடு, தென் half ஆஃப் இட் வில் கம் இன் கர்நாடகா, ரைட்? ஸோ பட் இதுக்கு லாஜிஸ்டிக்ஸ் கொடுக்குறது இந்த சைடு பார்த்தீங்கன்னா போர்ட் யூ ஹேவ். ஓகேங்களா, தமிழ்நாடு போர்ட் இருக்குது இந்த சைடு. சம்டைம்ஸ் யூ ஹேவ் சென்ட்ரல் லெவல் போர்ட், ரைட்? மேஜர் போர்ட்ஸ் இருக்குது. இப்போ அப்படி இருக்கிறப்ப யூ ஹேவ் மிக்ஸ் இல்லையா, ரைட்? டூ ஸ்டேட்ஸ் ஆர் தேர், தென் சென்டர் இஸ் தேர். இப்போ இவங்களுக்குள்ள இஷ்யூஸ் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? ப்ராஜெக்ட் வந்துட்டு திரும்பவும் இம்ப்ளிமெண்ட் ஆகிறது டிலே ஆகும். ஸோ அப்போ இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்றதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன், அதுதான் இது. ஓகேங்களா, ரைட்? ஸோ இந்த கார்பரேட்டோடைய வேலை என்ன அப்படின்னா டு பிரிங் கோஆர்டினேஷன். ஓகேங்களா, கோஆர்டினேஷன் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட், ரைட்? அது இல்லாம இன்னொரு ஒர்க் இவங்களுக்கு என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன். ஆக்சுவலா இந்த காரிடார்ஸ் டெவலப் பண்றோம் இல்லையா, அந்த காரிடாரை டெவலப் பண்ற வேலை யாரோட ஒர்க்? இவங்களோட ஒர்க். அதுல அம்யூனிட்டிஸ் கொண்டு வரது. ஸோ பிரிங்கிங் ஒன்லி த பேசிக் கம்யூனிட்டிஸ் யாரோட ஒர்க்? ட்ரஸ்டோட ஒர்க். ஓகேங்களா, இண்டஸ்ட்ரீஸை செட்டப் பண்ணி அதை டெவலப் பண்றது யாரோட ஒர்க்? இந்த கார்பரேஷன் லிமிடெடோட ஒர்க். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஓகேவா, ரைட்? இப்ப பாருங்க, ஸோ என்ஐ டிஐடினா ட்ரஸ்ட். ஓகேங்களா, ஸோ ட்ரஸ்ட் ப்ரொவைட்ஸ் இன்ஸ்டிடியூஷனல் ஃபினான்ஷியல் ஃப்ரேம்வொர்க். இன்ஸ்டிடியூஷனல் தான் நம்ம என்ன சொன்னது, இந்த கம்யூனிட்டிஸ் கொண்டு வந்து பவர் சப்ளை, சீவேஜ் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் ஃபினான்ஷியல் ஃப்ரேம்வொர்க் வந்துட்டு பண்றது ட்ரஸ்டோட ஒர்க். அண்ட் கார்பரேட்டோட ஒர்க் என்னது? ப்ராஜெக்ட் டெவலப்மெண்ட் பண்றதும் கோஆர்டினேஷன் கொண்டு வர்றதும். ஓகேங்களா, ரைட்? இதுதான் இந்த ரெண்டு ஆர்கனைசேஷன்ஸ் எது கீழே இருக்கு? இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார் ப்ரோக்ராமுக்கு கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ ரெண்டோட ஒர்க்கையும் தனித்தனியா நம்ம பார்த்தாச்சு, ரைட்னா? ஓகே, இதுல இன்னொரு ஒரு எலமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we should bring integrated infrastructure. ஆல்ரெடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எஸ்டாப்ளிஷ் பண்றது பாத்தீங்கன்னா இட் இஸ் அண்டர் கதிசக்தி ப்ரோக்ராம். ஓகேங்களா, ரைட்? ஸோ கதிசக்தினாலே என்னது? இன்ஃப்ரா டெவலப்மெண்ட். இன்ஃப்ரானா என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ பிரிங்கிங் யோர் ரோட்வேஸ், ரயில்வேஸ் இதெல்லாம் டெவலப் பண்றது தான் கதிசக்தி. ஓகேங்களா, ஸோ இந்த கதிசக்தி ப்ரோக்ராம்ல ஆல்ரெடி நம்மளுக்கு ரோடு ரயில்வே எல்லாம் இருக்கு. இப்போ இதெல்லாத்தையும் விட்டு போட்டு எங்கிட்டோ ஒரு இடத்துல கொண்டு போய் ஃபேக்டரியை செட்டப் பண்ணிட்டு அங்க இருந்து ரோடு கனெக்ஷன் போடணும்னா it will take long time, so we don't want it. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? wherever these கதி சக்தி program is implemented, ஓகேங்களா, எங்கெல்லாம் ஆல்ரெடி இந்த ரோட்ஸ் ரயில்வே எல்லாம் டெவலப் ஆயிருக்கோ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? we should develop the industrial park அப்படிங்கறத சொல்றாங்க, ரைட்? so government என்ன பண்ணும்? it should be planned through integrated area development approach aligned with PM கதி சக்தி, ரைட்? so எங்கெல்லாம் கதி சக்தி டெவலப் பண்ணிருக்கோமோ அது கூடயே வந்துட்டு நம்ம டெவலப் பண்ற இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸை கனெக்ட் பண்ணி விடணும், இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸை கனெக்ட் பண்ணி விடணும், ரைட்? ஓகே, ஸோ அதுக்கு என்ன சொல்றோம்? ஃபயர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபயர் லைக் ஃபயர் காரிடார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபயர் காரிடார்ஸ் மீன்ஸ் ஹியர் இட் இஸ். ஃபயர் காரிடார்ஸ் மீன்ஸ் கன்வர்ஜென்ஸ் பிட்வீன் ஃப்ரைட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ரயில்வேஸ், எக்ஸ்பிரஸ்வேஸ். ஓகேங்களா, ரைட்? ஃப்ரைட் மீன்ஸ் கூட்ஸ். ஓகேங்களா, ரைட்? ஸோ கூட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ் நீங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஏரியா, அப்புறமா ரயில்வே, எக்ஸ்பிரஸ்வே இது எல்லாத்தையுமே நாளையும் ஒன்று சேர்க்கிற இடத்துக்கு தான் என்னன்னு சொல்றோம்? டேர்மிங் இட் அஸ் ஃபயர் காரிடார்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு செட்டப் பண்ண போறோம். ஓகேவா, ஸோ இவ்வளோதான் என்னது இந்த ஸ்கீம். ஓகே, தென் இந்த ஸ்கீம்குள்ள இருக்கக்கூடிய இன்னொரு ஒரு பார்ட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அகைன் இப்போ சென்னை, பெங்களூர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இது என்ன பண்ணுது? இப்போ சென்னையில் யூ ஹேவ் அ போர்ட் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா, ரைட்? தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் எக்ஸ்பிரஸ் வே வேணும்னா பெங்களூரு சென்னை எக்ஸ்பிரஸ் வே நம்மளுக்கு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ நீங்க கர்நாடகா, ஆந்திரா, தமிழ்நாடு இந்த 3 ரீஜன்ல இருந்து டெவலப் பண்ற திங்ஸ் எல்லாம் என்ன பண்ணலாம்? ஈஸியா இந்த எக்ஸ்பிரஸ் வே மூலமாவோ இல்ல ட்ரெயின் மூலமாவோ நீங்க கொண்டு வந்து போர்ட்ல சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணிடலாம், ரைட்? ஸோ இப்போ ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு சிஸ்டத்தை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? மற்ற ஏரியாஸோட இன்டர் கனெக்ட் பண்றீங்க, ரைட்? நெக்ஸ்ட் பவ்யா ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ இந்த பவ்யா ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் ரொம்ப சிம்பிளானது. ஓகேங்களா, ஸோ யூ ஆர் கோயிங் டு எஸ்டாப்ளிஷ் 100 இன்வெஸ்ட்மெண்ட் ரெடி. ஓகேங்களா, ரைட்? ரெடி பிளக் அண்ட் பிளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பிளக் அண்ட் பிளே அப்படின்னா ஸோ நீங்க வந்துட்டு
உங்க ஃபோனுக்கு சார்ஜ் வேணும். ஓகேங்களா? என்ன பண்றோம்? போயிட்டு பிளக்ல டைரக்ட்டா போட்டுறோம். ரைட்டா? ஸோ தட் இஸ் பிளக். மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி இஸ் ஆல்ரெடி தேர். ஓகேங்களா? ரைட்? சும்மா நீங்க வந்துட்டு அத பிளக் பண்ணா போதும், உங்க ஃபோனுக்கு சார்ஜ் ஏற ஆரம்பிச்சுருது. ரைட்? ஸோ இப்ப எலக்ட்ரிசிட்டி வேற ஏதாவது ஒரு யூனிட்ல இருந்து கன்வெர்ட் பண்ணி நோ மச் ப்ராசஸ். ஸ்ட்ரெயிட்டா போய் பிளக் பண்ணா போதும், யூ வில் கெட் யூர் ரிசல்ட். அதே தான் பிளக் அண்ட் பிளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகே? ஸோ இன்வெஸ்ட்மென்ட் ரெடியா என்ன பண்ணியிருப்பாங்க? ஸோ இப்ப அதே தான். ஸோ இப்ப நம்ம இந்த இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ்ல என்ன பார்த்தோமோ, அதுல பவ்யா ஸ்கீம் அப்படிங்கிறது அதே மாரி காரிடார்ஸ் வந்துட்டு அதாவது இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்துட்டு ஒரு 100 பார்க்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ண போறோம். ஓகேங்களா? ஸோ அதோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கும்? தே வில் பி ரெடி. வந்து நீங்க ஃபேக்டரிய செட்டப் பண்ணா போதும். ஆல் தி அதர் ஃபெசிலிட்டீஸ் வில் பி டன். ஓகேங்களா? அப்படி இருக்கிறது தான் என்னது? பவ்யா ஸ்கீம். ஓகேங்களா? ஸோ அதுல யூ கோயிங் டூ டெவலப் 100 இன்வெஸ்ட்மென்ட் ரெடி இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். ஓகே? யூ ஹேவ் டு கம் செட் அப் யுவர் இண்டஸ்ட்ரி. எனஃப். ஓகேங்களா? லேண்ட் அக்யூசிஷன்ல இருந்து பவர் சப்ளை, ரோடு எந்த பிரச்சனையும் இல்ல. இவங்களே பக்கத்துல வந்துட்டு ஹவுசிங் ஃபெசிலிட்டீஸ் ரெடி பண்ணி குடுத்துருவாங்க. அந்த ஹவுசிங் இருக்கா, அந்த ஹவுசிங்ல இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட், ஹெல்த் ஃபெசிலிட்டீஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் இது எல்லாத்தையும் இவங்களே பார்த்துப்பாங்க. ஓகே. ஜஸ்ட் கம் அண்ட் எஸ்டாப்ளிஷ் யுவர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ ஒர்க் வந்துட்டு சிம்பிள் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த பவ்யா ஸ்கீம். ஓகே. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி 20 ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அப்ரூவல்ஸ் வேர் ப்ரொபோசல்ஸ் வேர் அப்ரூவ்டு. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் பாத்தீங்கன்னா 87 வந்துட்டு இருக்கு. அந்த 87ல என்ன ஆயிருச்சு? ஆல்ரெடி வி ரிசீவ்டு த அப்ளிகேஷன்ஸ். ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சோ இன்ட்ரெஸ்டட். ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு பண்றதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இஃப் இட் இஸ் சக்சஸ்ஃபுல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? தே வில் இன்க்ரீஸ் த இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ். ஓகேங்களா? ரைட்? ஸோ அவ்வளோதான். ஸோ இதுல மேஜரான நம்மளுக்கு சேலஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி த்ரூ லேண்ட் அக்யர்மென்ட். ஓகேங்களா? ஸோ இந்த ஜாப்ஸ் பர்ட்டிகுலர்லி இந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் பண்ண வேண்டிய ஒர்க் இருக்கும் பார்த்தீங்களா? சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் ஒரு ஜோஷ்ல இருக்காங்க. ஓகே ஃபைன். சேம் அந்த ஸ்பீட்லயே எப்படி இருக்கணும்? சேம் பேஸ் ஆல் ஸ்டேட் கவர்ன்மெண்ட் ஷுட் பி தேர். ஓகேங்களா? ஸோ அது ஸ்டேட் கவர்ன்மெண்ட்ல வந்துட்டு லேண்ட் ப்ரொக்யூர் பண்றது, ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்றது, இதுல எல்லாத்தையும் ப்ராஜெக்ட் டிலே ஆச்சு அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இட் வில் டேக் வெரி லாங் டைம். ஸோ அதுதான் மேஜர் பாட்டில் நெக். பட் அதுக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? கோஆர்டினேட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு கார்ப்பரேட் லிமிடெட் வந்து வச்சிருக்கோம். ஓகேங்களா? பட் இருந்தாலும் சம்டைம்ஸ் ஈவன் தோ யூ ஹேவ் அன் ஏஜென்சி உங்களுக்கு அந்த ஸ்டேட் கவர்ன்மெண்ட் வந்து கோஆபரேட்டிவா இல்ல அப்படின்னா ப்ராஜெக்ட் டிலே வந்து நடக்க தான் செய்யும். ஓகே. ஸோ தட் இஸ் த ஒன்லி இஷ்யூ. ஓகே. திரும்ப ஒருக்கா சொல்லுங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் என்னது? இண்டஸ்ட்ரியல் காரிடார் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ன்றது என்னது? இன்டகிரேட் பண்ண போறோம். என்னது? டெவலப் பண்ண போறோம். ஓகே. ஸோ எத்தன பெல்ட்ஸ் இருக்கு டோட்டலா? 11 பெல்ஸ் எய்ம் பண்ணியிருக்கோம். அதுல எத்தன பெல்ஸ்ல ஒர்க் போயிட்டு இருக்குது கரண்ட்டா? 7 பெல்ஸ்ல வந்துட்டு ஒர்க் போயிட்டு இருக்கு. ஃபயர் காரிடார்ஸ்ன்றது என்னன்னா, ரைட், இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், ரயில்வேஸ், எக்ஸ்பிரஸ்வேஸ். ஸோ இது எல்லாமே ஃபயர் காரிடார்ஸ் அப்படின்னு. ஓகே. பவ்யா ஸ்கீம்ன்றது என்னது? 100 இன்வெஸ்ட்மென்ட் ரெடி இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்றது பவ்யா ஸ்கீம். அதே மாதிரி அந்த ட்ரஸ்ட் கார்ப்பரேட் லிமிடெட் அதையும் ஒரு கிளான்ஸ் வந்துட்டு பாத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரஸ்ட் வந்துட்டு கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி? மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு மினரல்ஸ் அண்ட் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் பில். ஓகே. ஸோ இந்த இஷ்யூ வந்துட்டு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ இயர்லியர் என்ன ஆகுது அப்படின்னா லைக் பிஃபோர் 2024 ஓகேங்களா? ரைட் 2024க்கு முன்னாடி வரைக்கும் லைக் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் டோன்ட் ஹேவ் த பவர் டு லெவி டாக்ஸ் ஆன் மினரல் மைனிங் கம்பெனிஸ். ஓகேங்களா? ரைட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் வந்துட்டு கொடுத்துடுறாங்க. அப்புறம் 2024ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரூலை வந்துட்டு மாத்திடுறாங்க. ஓகேவா? ஸோ சுப்ரீம் கோர்ட் 2024ல என்ன சொல்லிடுறாங்களோ ஜட்மெண்ட்ல upheld the power of states to tax mineral rights and mineral bearing land. ஓகேங்களா? ஸோ இந்த மினரல் வந்துட்டு இருக்கக்கூடிய லேண்ட் இருக்கு இல்லையா? அந்த லேண்டுக்கு என்ன பண்ணிக்கலாம் நம்ம? டாக்ஸ் வந்துட்டு போடலாம். ஓகேங்களா? அதே மாதிரி மினரல் ரைட்ஸ். ஸோ மினரல் ரைட்ஸ் இப்ப நம்ம வந்துட்டு ஒரு மைனிங் கம்பெனி அப்படின்னா நான் மினரல் ரைட்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? டாக்ஸ் வந்துட்டு பே பண்ணணும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி 2 டாக்ஸ் வந்துட்டு கொண்டு வர்றாங்க. ஓகேவா? ரைட். ஸோ இது கொண்டு வரலாம். இது வந்துட்டு இட் இஸ் அப்ஹெல்ட் அப்படின்னு யார் சொல்லிடுறாங்க? சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு அப்ஹெல்ட் பண்ணிடுது. மீன் ஸ்டேட்ஸ் ஹேவ் பவர். ஓகேங்களா? இப்ப என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்துட்டு பவர் கொண்டு வந்ததும் ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? அப்படியே தாறுமாறா வந்துட்டு டாக்ஸ் போட்டு விட்டுறாங்க. ஓகேங்களா? ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் செஸ் அண்ட் டாக்ஸஸ் வேர் லெவிடு. ஓகேங்களா? ஸோ நிறைய செஸ் லெவி வந்துட்டு போட்டுடுறாங்க. ஓகே. செஸ்னா பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஒரு இதுக்குன்னு டாக்ஸ் போடுறது அது வந்துட்டு செஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே.
ஸோ இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் போடுவோம். என்ன ஆயிருச்சு, இட் பிகம் அ பர்டன் ஃபார் த மைனிங் கம்பெனிஸ். ஓகே, ஸோ அப்போ மைனிங் கம்பெனிஸ்க்கு டேக்ஸ் ஜாஸ்தியா போட்டாங்க அப்படின்னா பே பண்றது, கவர்மெண்ட்டுக்கு பே பண்றது அதிகமாயிருது. அப்போ அவங்களுக்கு வர ரெவென்யூல ஒரு பெர்சன்டேஜ் கம்மியாகுமா? இப்போ என்ன ஆகும், தே வில் நெக்லெக்ட். ஓகேங்களா? ஸோ சில இடங்கள்ல வந்து அங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கே வந்துட்டு தயங்குவாங்க. ஆர் சம்டைம்ஸ் தே வில் நாட் அந்த ஒரு புது இண்டஸ்ட்ரியே வளராது உங்களுக்கு. மைனிங் இண்டஸ்ட்ரீஸே அப்புறம் வளராது. அது அதிகமான டாக்ஸ் பர்டன் இருந்துச்சு அப்படின்னா. ஓகேங்களா? ரைட். இப்ப இத வந்துட்டு கண்ட்ரோல் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வாட் தே ஹேவ் டேக்கன் அ மெஷர். இப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்துட்டு இந்த அமெண்ட்மென்ட் பில்ல என்ன மெஷர் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்ப நீங்க பண்றனால என்னாச்சு, இன்ஃப்ளேஷன், மினரல் பிரைசஸ். ஓகே, சோ இப்ப ஒண்ணு நம்ம என்ன சொன்னோம், தே வில் ஹெசிடேட் டு கம் இன்டு த இண்டஸ்ட்ரி. அது ஒரு பாயிண்ட். அதுக்கப்புறம் இன்கேஸ் எஸ்டாப்ளிஷ்டு மைனிங் கம்பெனிஸ் இருந்தாலுமேவும் அவங்க என்ன பண்ணுவாங்க, மினரல் பிரைஸ ஜாஸ்தியாக்கி விப்பாங்க. மினரல் பிரைஸ் ஜாஸ்தியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது ரிலேட்டட் பிரைசஸ் வில் இன்கிரீஸ். அப்ப இன்ஃப்ளேஷன் வந்துட்டு ஆகும். ஓகேங்களா? அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வருது, மெஷினரி கொண்டு வருது, எல்லாத்துக்குமே காஸ்ட் அப்புறம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ரைட். சோ இப்ப அதனால பில் இப்ப என்ன கொண்டு வராங்க அப்படின்னா, they are going to restrict states from imposing specified levies on mineral rights and mineral bearing land. Okay, so இந்த particularly after the judgment. ஓகேங்களா? அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்துட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதாவது அதுக்கு முன்னாடி சுத்தத்துக்கே ஸ்டேட்ஸ் வாங்கக்கூடாதுலாம் கிடையாது. சம் ரைட்ஸ் வேர் தேர். ஓகேங்களா? ஸ்டேட்ஸ் வந்துட்டு சில டாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த ராயல்டி பே பண்றது இதெல்லாம் பே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மினரல் பியரிங் லேண்டு, ஓகேங்களா, அண்ட் இந்த மினரல் ரைட்ஸ்ல டாக்ஸ் போடுறது இது பத்தி மட்டும் தான் இப்ப சொல்லியிருக்கோம். ஓகே, இந்த 2024க்கு அப்புறமா வாட் தே ஹேவ் நியூலி ஆடட் அஸ் லெவி அண்ட் செஸ். இதை என்ன பண்ண போறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட் தட். ஓகேங்களா? அப்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டா என்ன ஆகும் உங்களுக்கு, லைக் மைனிங் கம்பெனிஸ் தே டோன்ட் வாண்ட் டு பே இட். ஓகேங்களா? அப்ப அவங்களுக்கு அந்த பர்டன் வந்து கம்மியாகுது. ஸோ த ரிவர்ஸ் எஃபெக்ட் வில் ஹேப்பன். இன்ஃபிளேஷன் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கம்மியாகும். ஓகே, ஸோ அதுக்காக இந்த ஸ்டெப்பை வந்துட்டு எடுக்கிறாங்க. ஸோ ப்ரிவென்ட் இம்போசிஷன் ஆஃப் மல்டிபிள் அண்ட் எக்ஸசிவ் அடிஷனல் லெவிஸ். டாக்ஸ் அதிகமாக போடுறத கம்மி பண்ண போறாங்க. ஓகே, பட் எக்ஸிஸ்டிங் பேமெண்ட்ஸ், ஸோ முன்னாடி இருந்தது, ஃபார் எக்ஸாம்பிள் ராயல்டி. ஓகேங்களா? ஸோ பிகாஸ் யூ ஹேவ் ரைட் டு லைக் எக்ஸ்ப்ளோர், ஓகேங்களா, அண்ட் எக்ஸ்ட்ராக்ட் மினரல்ஸ். அந்த மினரலை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ராயல்டி இருக்கு. அதை நீங்க என்ன பண்றீங்க, ஒரு சின்ன பேமெண்ட்டா வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு தரீங்க. ஓகேவா? ஸோ ஒரு லேண்ட்ல எனக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. அந்த உரிமைக்கு நான் என்ன பண்றேன், ஐம் கோயிங் டு பே சம் அமௌண்ட் டு த கவர்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு ராயல்டி அப்படின்னு சொல்றோம். அண்ட் சப்போஸ் இன் ஏரியா யுவர் மைனிங், ஓகேங்களா, அந்த மைனிங் ஏரியாவில் வந்துட்டு பிகாஸ் ஆஃப் மைனிங் பீப்புள் மைட் பி அஃபெக்டட். ஓகேங்களா? ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம், சம் இஷ்யூஸ் வில் பி தேர். அந்த ஏரியாவில் இருக்கிற பீப்புள் வந்துட்டு அஃபெக்ட் ஆகாம இருக்கிறாம சம் மணி ஷுட் பி கிவன். ஓகேங்களா? அது எதுல வருது உங்களுக்கு, இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன்ல வரும். ஓகேங்களா? தென் மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட்ல வந்துட்டு கான்ட்ரிபியூஷன்ஸ் தரணும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அபார்ட் ஃப்ரம் திஸ் ஏரியா வேர் யூ ஹவ் எஸ்டாப்ளிஷ்டு மைனிங், இதே மாதிரி மினரல்ஸ் நீங்க நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஐ மீன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா வேற ஏரியாவில் மினரல்ஸ் இருக்கா நம்ம தேடணும் இல்லையா? ஸோ யூ நீட் டு எக்ஸ்ப்ளோர். அந்த எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் செலவாகும், ரைட்? ஸோ ஜியாலஜிக்கல் சர்வே பண்ணணும் இல்லையா? ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு செலவாகும். அதுக்கு என்ன பண்ணணும், வி நீட் டு கான்ட்ரிபியூட் சம் மணி. ஓகேங்களா? ரைட்? ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டு ஏரியாஸ்ல மினரல் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆன ஏரியால ரைட்டை வாங்கி நான் கம்பெனி வச்சு மினரலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல மினரல் முடிஞ்சு போச்சு. அப்ப வேற ஏதாவது இடத்துல நான் வந்துட்டு அதே மாதிரி மைனிங் பண்ணணும் இல்லையா? அப்ப இன்னொரு இடத்துல மைனிங் இருக்கா, மைனிங் பண்ணணும்னா மினரல் இருக்கான்னு தெரியணும். எப்படி மினரல் இருக்கான்னு தெரியும்? கவர்மெண்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணாங்கன்னா தான் தெரியும். அந்த எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு நான் என்ன பண்றேன், கொஞ்சோண்டு மணி தரேன். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு இந்த மினரல் எக்ஸ்ப்ளோரேஷனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஃபண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. திஸ் இஸ் ஆல்ரெடி இன் எக்ஸிஸ்டன்ஸ். இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம காசு தரணும். ஓகேங்களா? ரைட்? இதெல்லாம் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்துட்டு போகுது. ஓகேங்களா? ஆனா இது இல்லாம 2024 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறமா புதுசா டாக்ஸஸ் கொண்டு வந்திருந்தாங்கன்னா மட்டும்தான் அத ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் ரெஸ்ட்ரிக்ட். அதுவும் லைக் நாட் அஸ் யூஷுவல், அதாவது கொண்டு வந்தது எல்லாமே வந்துட்டு கேன்சல்ட் அப்படின்லாம் சொல்லல. ஆஃப்டர் கன்சல்டேஷன் வித் த ஸ்டேட்ஸ். ஓகேங்களா? ஸ்டேட் கவர்மெண்ட் கூட பேசி ஒரு முடிவுக்கு வந்து சீலிங் லிமிட் எவ்வளவு டாக்ஸ் வந்து வைக்கலாம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரைட்? தென் அபார்ட் ஃப்ரம் தட், ரைட், இன்கேஸ் இந்த எக்ஸ்ட்ரா போட்ட டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டாக்ஸஸ்ல இந்த ஸ்டேட் லெவிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, இஃப் யூ அன்ரெக்கவர்டு பேமெண்ட்ஸ், ஓகேங்களா, ஸோ கட்டாம இருந்தாங்க, டியூ இருக்கு அப்படின்னா வி வில் கேன்சல் தட். ஓகேங்களா? நீங்க அது ரிமைனிங் பே பண்ண தேவையில்ல, மீன்ஸ் தள்ளுபடி பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ யூ நீட் நாட் ஹேவ் டு பே. யாரு, மைனிங் கம்பெனி பே பண்ண தேவையில்ல. அப்ப என்ன ஆயிரும், மைனிங் கம்பெனிக்கு அப்பட பேர்டன் இல்லைன்னு ஃபீல் ஆயிரும். ஸ்டில் லைக் ஒர்க் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா நடக்கும். ஸோ அதுக்காக கொண்டு வந்த மெஷர்ஸ். ஓகே, பட் இதுல என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ யூஆர் டச்சிங் த ரைட்ஸ் ஆஃப் ஹூ, ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர்ற டாக்ஸ்,
இந்த டாக்ஸ் யார் போடுறாங்க? ஸ்டேட் கவர்மெண்ட் போடுறாங்க. ஸோ ரெவென்யூ கம்ஸ் அஸ் டாக்ஸ் யாருக்கு? டு த ஸ்டேட் கவர்மெண்ட். சரிங்களா? அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவென்யூல வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கை வைக்கிற மாதிரி. ஓகே. தென் அபார்ட் ஃப்ரம் தட் தே ஹேவ் தேர் ஓன் ரைட்ஸ் இல்லையா? ரைட். ஸோ அவங்களுக்குன்னு கொஞ்சம் உரிமை இருக்கு. தே ஷுட் ஹேவ் சம் அட்டானமி. அப்ப அவங்களுடைய ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை வந்துட்டு நம்ம தொடர மாதிரி. சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்றோம்? சென்டர் வந்துட்டு நடக்கிறது தான் ஸ்டேட்ஸ் பண்ணணும் அப்படின்னு கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. ஸோ தே ஆர் நாட் லெட்டிங் அஸ் டூ அவர் ஒர்க். ஓகே. ஸோ ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இஸ் கெட்டிங் அஃபெக்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்டோடைய சைட்ல இருந்து வருது. தென் இந்த ரெவென்யூ அப்படிங்கிறது இந்த டாக்ஸ் போடுறாங்க இல்லையா? ஸோ இட்ஸ் நாட் அ மைனர் பார்ட். சம்டைம்ஸ் சில ஸ்டேட்ஸ்ல பர்டிகுலர்லி ஜார்க்கண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா மேஜர் ஷேர் ஆஃப் த ரெவென்யூவே இந்த டாக்ஸ்ல இருந்தா வருது. அப்படி இருக்கிறப்ப டாக்ஸ்ல நீங்க கை வச்சீங்கன்னா எங்களுக்கு வர ரெவென்யூவே இல்லாம போயிடும் அப்படிங்கிறது ஸ்டேட் லைக் ஜார்க்கண்ட் லைக் கவர்மெண்ட்ஸ் உடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் பில். சரிங்களா? ஸோ இதுல இருக்கக்கூடிய இஷ்யூஸ். ரைட்டா? நெக்ஸ்ட் TSAT IA 1A. Okay. So why it is in news? So after 7 months of hiatus means gap. Okay. So after 7 months of gap, okay. So government is going to launch this GSAT and NVS 3. Okay. So NVS is the next generation like navigation satellites. Okay. Right. Already நம்ம இந்த NAVIC பத்தி பார்த்தோமா? ஞாபகம் இருக்கா? NAVIC எதுல பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? NAVIC constellation என்னதுன்னு மட்டும் சொல்லுங்க. என்னது? இந்த மாதிரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்களை ரிவைஸ் பண்ணணும் போல இல்ல? NAVICன்றது என்னது? நேவிகேஷன் கான்ஸ்டலேஷன். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்தியன் நேவிகேஷன் கான்ஸ்டலேஷன் தான் என்னது? NAVIC அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேஷன் சஃபெத் சாகர் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ரைட். ஸோ ஆஃப்டர் லைக் ஜிபிஎஸ், ஸோ த யூஎஸ் கவர்மெண்ட் இன் யூஎஸ் லொகேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணோம்? வி ஸ்டார்ட் டெவலப்பிங் அவர் ஓன் நேவிகேஷன் சிஸ்டம். ரைட்டா? ஸோ அதுதான் NAVIC அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரைட். ஸோ இந்த NAVICல வந்துட்டு ஆல்ரெடி வி ஹேவ் அ கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டிலைட்ஸ். பட் அந்த சேட்டலைட்ஸ் எல்லாம் என்ன ஆயிடுச்சு? ஓல்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ வி ஆர் சென்டிங் நியூ செட் ஆஃப் சேட்டலைட்ஸ். ஓகே. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சேட்டலைட்ஸ் வந்துட்டு லான்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ரைட். ஸோ அதுல NVS 1 ஆல்ரெடி சென்ட் பண்ணியாச்சு. அப்புறம் NVS 2 பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதனால NVS 3 வந்துட்டு now we are going to send. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா we are going to send 2 satellites. ஓகே. ஸோ ஒன் இந்த GSAT, இன்னொன்னு என்னது? NVS. ஓகே. ஸோ 2 satellites we are going to send. ஓகே. இதுதான் இந்த நியூஸ். ஓகேங்களா? ரைட். இப்போ இந்த GSATங்கிறது என்ன? ஸோ GSAT என்ன அப்படின்னா இட் இஸ் அன் எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட். ஓகே. எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட்டும் பார்த்துருக்கோம். என்னது எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட்? அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னுலாம் கூட பார்த்தோம். சரி, டைப்ஸ் எல்லாம் கூட விடுங்க. எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் அதுல இருக்க பேர்லயே சொல்லுங்க. என்ன பண்ணுது? எர்த்த வந்துட்டு அப்சர்வ் பண்ணுது. ஓகே. ஸோ எப்படி அப்சர்வ் பண்ணுது? லைக் லாட் ஆஃப் டைப்ஸ் ஆர் தேர். ஹைப்பர்ஸ்பெக்ட்ரல் இமேஜஸ், ஆப்டிகல் இமேஜரி, தென் யூ ஹேவ் சார். ரைட்டா? ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு எர்த் அப்சர்வேஷன்லயே ஒன்ஸ் பார்த்தோம். ரைட்டா? அதாவது கிளவுடுக்குள்ள பெனிட்ரேட் பண்ணி எடுக்கிறது, லைக் ஹையர் ரிசல்யூஷன்ல வந்துட்டு போட்டோ எடுக்கிறது, இதெல்லாம் பண்றது யாரோட வேலை? இந்த எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்டோட வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எங்க யூஸ் பண்றோம்? டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், கிராப்ஸை மானிட்டர் பண்றது, ஃபாரஸ்ட் கவர், இது எல்லாத்துலயும் யூஸ் பண்றோன்றதையும் ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட்ன்றது என்னது? ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி இட் இஸ் கோயிங் டு அப்சர்வ் யுவர் எர்த். ஓகேங்களா? எர்த் கூட அப்படியே மூவ் ஆயிட்டு எல்லா இடங்களையுமே என்ன பண்ணும்? போட்டோ எடுத்து கேப்சர் பண்ணும். ஓகேங்களா? இதுதான் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். ஓகே. ஸோ GSAT-ஓடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 3 வந்துட்டு இட் இஸ் கோயிங் டு ரீப்ளேஸ். என்ன ஆச்சு அப்படின்னா, ஸோ வைல் யூ ஆர் லான்ச்சிங் திஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் 3, இட் ஃபெயில்டு டு ரீச் யுவர் ஆர்பிட். ஓகேங்களா? ஸோ ஆர்பிட்டை ரீச் ஆகல. ஓகேவா? ஸோ அது ஃபெயில் ஆயிடுச்சு. அப்ப அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு அதோட ஆக்டிவிட்டீஸோட இன்னொரு ஒரு சேட்டலைட் பண்ணியிருக்கோம். அதுதான் இந்த GSAT. ஓகேங்களா? ஸோ இந்த GSAT வந்துட்டு இப்போ வி ஆர் கோயிங் டு லான்ச். ஸோ இதோடைய ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு 3 மெயினான கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ஹவு இட் இஸ் கோயிங் டு பி பெனிஃபிஷியல் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்வெண்ட். ஓகேங்களா? ஸோ ஃப்ரீக்வெண்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன். நெக்ஸ்ட் நியர் ரியல் டைம் இமேஜிங் மீன்ஸ்
இப்போ நீங்க வந்துட்டு சேட்டிலைட்ல போட்டோ எடுத்து கீழே நம்ம ரிசீவ் பண்றோம் ரைட்டா? ஸோ டைம் டிலே இருக்கும் ரைட்டா? ஸோ இப்போ நீங்க வந்துட்டு உங்க ஃபோன்ல நீங்க ஒரு மொபைல்ல உங்க ஃபோன்ல கேப்சர் பண்றீங்க. கேப்சர் பண்ண செகண்டே என்ன? யூ கேன் see it ரைட்டா? ஸோ ஆல்பம்ஸ்ல போய் பார்த்தா இட் வில் பி அவைலபிள். ஸோ ரியல் டைம்ல என்ன ஆகுது? டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்துட்டு நடக்குது ரைட்டா? இட்ஸ் அவைலபிள் இன் யர் ஃபோன். அதே மாதிரி நியர் ரியல் டைம் அப்படின்னா எக்ஸாக்ட் டைம்ல மேபி டிலே இன் மைக்ரோ செகண்ட்ஸ் ஓகேங்களா? ஸோ அந்த டைமிங்ல என்ன ஆகுது நம்மளுக்கு எர்த்த அப்சர்வ் பண்ணி அதை எடுக்கக்கூடிய போட்டோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு ரிசீவ் ஆகுது ஓகேங்களா? ஸோ அதுதான் இது. ஸோ நியர் ரியல் டைம் இமேஜிங் ஆஃப் லார்ஜ் ஏரியாஸ். அதுவும் சின்ன சின்ன ஏரியாஸ் கிடையாது. கோயிங் டு கவர் லார்ஜ் ஜியோகிராபிக்கல் ஏரியா ஓகேங்களா? பெரிய ஏரியாவை கவர் பண்ணுது. ஓகே ஸோ என்ன பண்ணலாம் நம்மளால? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்மால் ஸ்மால் ஏரியாஸா இட் வில் கவர். தென் யூ நீட் டு கம்பைன் ஆல் தீஸ் இமேஜஸ். இப்போ என்ன பண்ணலாம்? லார்ஜ் ஏரியாவே டக்குன்னு ஒரே இமேஜ். ஸோ இட் இஸ் ஈஸி ஃபார் அப்சர்வன்ஸ் சரிங்களா? ஸோ லார்ஜ் ஏரியாஸை ரியல் டைம் டேட்டா இட் இஸ் கிவிங் அண்ட் அந்த லார்ஜ் ஏரியாஸை சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்ல என்ன பண்ணிடும்? இட் வில் டேக் போட்டோஸ். ஸோ ஃப்ரீக்வெண்ட் போட்டோஸ் ஃப்ரீக்வெண்ட் இமேஜிங்கிறது என்ன அப்படின்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் தேர் இஸ் அ ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளோன் ஓகேங்களா? சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. நவ் இட் ஹஸ் டேக்கன் அ போட்டோ. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு இட் வில் மூவ் ஓகேங்களா? இப்போ நவ் இட் வில் டேக் போட்டோ. திரும்பவும் மூவ் இட் வில் டேக் போட்டோ. ஃப்ரீக்வன்ஸ் போட்டோஸ் எடுத்துச்சு அப்படின்னா யூ கேன் ட்ராக் த எக்ஸாக்ட் பொசிஷன் ஆஃப் சைக்ளோன் ஓகேங்களா? ஸோ ஈஸி ட்ராக்கிங் வந்துட்டு பண்ண முடியும். சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும் ரைட்? ஸோ அப்போ ஃப்ரீக்வெண்ட் டேட்டா ஃப்ரீக்வெண்ட் இமேஜஸ் எடுக்கிறதுனால பெட்டர் ட்ராக்கிங் ஆஃப் சைக்ளோன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா? ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த யூஸ் ஓகே. ஸோ இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக இமேஜஸ் எடுக்குது. லார்ஜ் ஏரியால ரியல் டைம் டேட்டா வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகுது நியர் ரியல் டைம் ஓகே. தென் லைக் நம்ம சொன்னது லைக் ரிப்பீட்டட்லி. ஸோ அதே மாதிரி ஒரே ஏரியாவை என்ன பண்ணுது? திருப்பி 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 போட்டோ எடுக்குது. இந்த ஃப்ரீக்வெண்டா திருப்பி திருப்பி வந்துட்டு போட்டோ எடுக்கிறது ரைட்? ஸோ இது வந்துட்டு இந்த ஜிசாட்டோட இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக் ஓகே. ஸோ வேர் இட் கேன் பி யூஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் மானிட்டரிங் யுவர் ஃப்ளட்ஸ், சைக்ளோன்ஸ், லேண்ட்ஸ்லைட், ஃபாரஸ்ட் ஏரியா. லேண்ட் சைட்லலாம் இன்னும் இம்பார்ட்டன்ட் ஓகே. ஸோ லேண்ட் சைட்ல வந்துட்டு லைக் மினிமலி இட் வில் டெவலப் ஓகேங்களா? சின்ன சின்னதா அக்ரிகேட் ஆகி சடன்லி சம்டைம் என்ன ஆகும் நம்மளுக்கு? இந்த ட்ரிகர் ஆகி லேண்ட்ஸ்லைட் வில் ஹேப்பன் ஓகே. ஸோ அப்போ இந்த மைன்யூட்டா நடக்கக்கூடிய சேஞ்சஸை வந்துட்டு வி ஷுட் வாட்ச். அதுக்கு ஃப்ரீக்வெண்ட் இமேஜ் கேப்சரிங் வந்துட்டு தேவை ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த இடத்தெல்லாம் இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ ஜிசாட் 1ஏங்கிறது என்னது நம்மளுக்கு? இட் இஸ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட் ரியல் டைம் இமேஜஸ் கேப்சர் பண்ணுது நியர் ரியல் டைம் ஃப்ரீக்வெண்ட் டேட்டாஸ் தென் ஷார்ட் இன்டர்வல்ஸ்ல ரிப்பீட்டட் இமேஜஸ் வந்துட்டு எடுக்குது ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் திஸ். எங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃப்ளட், சைக்ளோன், பர்டிகுலர்லி இன் டிசாஸ்டர் ரிலேட்டட் திங்ஸ். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுடைய வெஜிடேஷன் கவர், கிராப்ஸ் எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கறதுக்கும் இட் இஸ் யூஸ். ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா NBS 3. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் அ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷன் ஓகே. அந்த செகண்ட் ஜென்ரேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ யூ ஹேவ் L1, L5, then you have S band ஓகேங்களா? ஸோ பேண்ட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சிஸ் ஓகேங்களா? ஸோ இந்த ரேடியோ வேவ்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி. இதுல இந்த L5 S பேண்ட்ன்றது பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஆல்ரெடி தேர். நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்ம 7 கான்ஸ்டலேஷன்ஸ் அனுப்புறோம்ல ரைட்? நேவிக் கான்ஸ்டலேஷன் அனுப்புறோம் இல்லையா? ஸோ அந்த சேட்டிலைட்ஸ்ல L5 S பேண்ட் இருக்கு ஓகேங்களா? அகைன் இது என்னது? ஃப்ரீக்வன்சி, நத்திங் பட் ஃப்ரீக்வன்சி ஓகே. ரேஞ்ச், ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஸோ திஸ் L1 இஸ் தேர் ரைட்? ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ நியூ உங்களோட ஸ்மார்ட் ஃபோன்ஸு, யுவர் கார் ஓகேங்களா? கார்ல வந்துட்டு யூ கேன் சம்டைம்ஸ் யூ கேன் சி த லொகேஷன்ஸ் இல்லையா ரைட்? அந்த மாதிரி கார்லயே வந்துட்டு சிப்ஸ் எல்லாம் பில்ட் ஆயிருக்கும். அண்ட் யுவர் லைக் வாட்ச் ஓகேங்களா? வியரபிள்ஸ் இதுல எல்லாத்துலயுமே இருக்கக்கூடிய ரிசீவர் ஓகேங்களா? ஸோ அந்த ஜிபிஎஸ் இருக்கும் இல்லையா? அந்த ஜிபிஎஸோட ரிசீவருடைய கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா L1 பேண்டா இருக்கு ஓகே. பட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நம்மளோட நேவிக் பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் ஆஃப் L1 பேண்ட் ஓகேவா? இப்போ L1 பேண்ட்லயே நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இட் கேன் பி இன்டகிரேட்டட் இன் யோர் லைக் ஸ்மார்ட் போன்ஸ் ஓகே. ஸோ சிவிலியன் பர்பஸ்க்காக நார்மலா இருக்கிற நம்ம எல்லாருமே என்ன பண்ணலாம்? வி வில் ஸ்டார்ட் யூசிங் நேவிக் இட் செல்ஃப் ஓகேங்களா? இல்ல அப்படின்னா யூ ஹேவ் டு யூஸ் ஜிபிஎஸ். ஜிபிஎஸ் யாரோடது? யூஎஸோடது ஓகேங்களா ரைட்? ஸோ அதனால என்ன பண்றோம் அப்படின்னா இந்த L1 பேண்ட் இருக்கக்கூடிய சேட்டலைட்டை we are going to launch. அதுதான் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அப்படிங்கிறது ஓகேங்களா ரைட்? ஸோ இப்போ இந்த புதுசா L1 பேண்டுங்கிறதோட லான்ச் பண்றோம். L1 பேண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ஸ்மார்ட் போன்ஸ்ல இருந்து வியரபிள்ஸ்ல இருந்து எல்லாத்துலயுமே என்னது? இந்த L1 பேண்டை ரிசீவ் பண்ணக்கூடிய ஜிபிஎஸ் சிப்ஸ் இருக்கும் ஓகேங்களா ரைட்? ஸோ ஜிபிஎஸ்எஸ் சிப்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we will start using our NAVIC system itself ஓகேவா ரைட்? அதுதான் இது ஓகேங்களா? ஸோ இட் ப்ரொவைட்ஸ் இந்த நேவிக் என்ன பண்ணுது நம்மளுக்கு? பொசிஷனிங், நேவிகேஷன், டைமிங் இது மூணையும் நம்மளுக்கு கொடுக்குது ஓகேவா ரைட்? ஸோ L1 signal is compatible with your smartphones, wearable devices, IoT based devices okay.
ஓகே. ஸோ இப்ப ஏன் இத லான்ச் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேவிகேஷன் டைமிங் இருக்கு பார்த்தீங்களா? பொசிஷனிங், நேவிகேஷன் டைமிங், லொகேஷன் இது குடுக்கணும் அப்படின்னா, அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் 4 சேட்டிலைட்ஸ் இன் அ வொர்க்கபிள் கண்டிஷன். ஓகேங்களா? 4 சேட்டிலைட்டாவது நம்மளுக்கு வொர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கணும். வாட் ஹேப்பன் லைக் ஒன்லி 3 சேட்டிலைட்ஸ் ஆர் இன் வொர்க்கிங் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ ஒரு சேட்டிலைட் வந்து நம்மளுக்கு தேவை. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப அர்ஜ் பண்ணி நவ் வி ஆர் கோயிங் டூ செண்ட் திஸ் சேட்டிலைட். ஓகேங்களா? ஒருவேளை இந்த 3 சேட்டலைட் மட்டும் தான் வொர்க்கிங்ல இருந்துச்சு அப்படின்னா, யூ கான்ட் யூஸ் அ நேவி கிட் இட்செல்ஃப். ஓகேங்களா? வேற எதுக்குமே யூஸே பண்ண முடியாது. அந்த 4 இருந்துச்சுனா தான் அக்யூரேட் பொசிஷனிங் வந்துட்டு இதனால தர முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்றது? அப்ப இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் இப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலாங் வித் நேவி வி ஆர் யூசிங் அதர் சிஸ்டம்ஸ் ஆல்சோ. லைக் உதாரணத்துக்கு ஜிபிஎஸ் இது எல்லாத்தையும் என்ன பண்றோம்? இன்டகிரேட் பண்ணி இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இஃப் இட் இஸ் 4 ஆல்சோ இட்ஸ் வொர்க்கிங் அப்படின்னா, யூ டோன்ட் ஹேவ் டு பி டிபெண்டன்ட் ஆன் அதர் நேவிகேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? ரைட். ஸோ அதனால இப்ப அத அனுப்ப வேண்டியது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத சொல்றோம். ஓகே. ஆல்ரெடி வொர்க்கிங்ல பார்த்தீங்கன்னா, ரீஜினல் சேட்டலைட்ஸ்ல 1பி, அப்புறம் 11, 1ஏ, 1ஐ, அப்புறமா என்விஎஸ் 1. என்விஎஸ் 2 தான் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகுது. ஓகேங்களா? ரைட். ஸோ வொர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. ஓகே. ரைட். அதனால நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? என்விஎஸ் 3 வந்துட்டு இப்ப சென்ட் பண்ண போறோம். ஓகே. அதர் சிஸ்டம்ஸ் ஓகேங்களா? ரைட். ஸோ ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா யுஎஸ், கலீலியோ அப்படிங்கிறது யூரோப்பியன் யூனியனோடது, தென் GLONASS அப்படிங்கிறது ரஷ்யாவோடது. ஓகே. ஸோ இப்ப GLONASS அப்படின்னு குடுத்தாங்க. ரிலேட்டட் டூ வாட் அப்படின்னா, ரிலேட்டட் டூ நேவிகேஷன் சிஸ்டம். ஓகேவா? ரைட். ஸோ குளோபல் பொசிஷனிங்ஸ்ல இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்றோம். ஓகே. ஸோ இந்தியா பார்த்தீங்கன்னா, கரண்ட்லி வி மிக்ஸ் அலாங் வித் நேவி வி ஆர் யூசிங் ஆல் தீஸ் ஆல்சோ. ஸோ ஒன்ஸ் வி எஸ்டாப்ளிஷ்ட் ஆல் தீஸ் 4 சேட்டிலைட்ஸ் வொர்க்கிங் கண்டிஷன்ல இருந்துச்சு அப்படின்னா, வி கேன் சிம்ப்ளி யூஸ் நேவிக் அலோன். அண்ட் அதுவும் இந்த எல் பேண்ட்ல இருக்கிறத எல்லாத்துலயும் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா, சிவிலியன் பர்ப்பஸ்ல இருந்து ஸ்ட்ராட்டஜிக் பர்ப்பஸ் வரைக்கும் இன் எவ்ரிதிங் வி கேன் யூஸ் நேவிக் அலோன். ஓகே. நெக்ஸ்ட் சிஇஆர்சி. இது என்ன அப்படின்னா சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். ஓகே. ஸோ வை இட் இஸ் இன் நியூஸ். நியூஸ்ல ஏன் வந்துச்சு அப்படின்னு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஸோ யூ ஹேவ் ரெனியூபிள் எனர்ஜிஸ். ஓகேங்களா? ரெனியூபிள் எனர்ஜி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணி சேல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் நம்மளுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் லெட்டஸ்ட் டேக் ஒரு சோலார் கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கம்பெனி என்ன பண்றாங்க? இந்த சேர்க்குல வந்துட்டு தேர் அப்ளைட். ஓகேங்களா? எதுக்காக அப்படின்னா அலோகேஷனுக்காக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல 1000 மெகாவாட்ஸ் எலக்ட்ரிசிட்டி போகணும். ஓகேங்களா? எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் வேணும். இதுல 500 மெகாவாட்ஸ் வந்துட்டு நம்ம இந்த கம்பெனிக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ரைட். ஸோ அந்த அலோகேஷன் பண்ற ஒர்க்லாம் யார் பார்ப்பாங்க? சர்க் வில் டூ. ஓகேங்களா? ரைட். ஸோ 500 மெகாவாட்ஸ் வில் பி கிவன் டு திஸ் சோலார் பவர் கம்பெனி. ஸோ சோலார் பவர் கம்பெனியோட ஒர்க் என்ன? நவ் தே நீட் டு சென்ட் 500 மெகாவாட்ஸ். ஓகே. டியூ டு சம் ரீசன்ஸ் இட் காட் டிலேட். ஓகேங்களா? ரைட். ஸோ டிலே ஆகிறதுக்கு லேண்ட் அக்யூசிஷன் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்ல மெயின்டெனன்ஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஓகே. ஸோ சம் ப்ராப்ளம்ஸ்னால என்ன ஆயிடுச்சு? டிலே ஆயிருது. இப்ப டிலே ஆனா என்ன ஆகும் உங்களுக்கு? the 500 megawatts will not be supplied by this company. ஓகேங்களா? கம்மியா தான் உனக்கு குடுத்துட்டு இருப்பாங்க. இல்ல 500 megawatts குடுக்காமயே இருக்கலாம். ஓகேங்களா? now another company is there. It is fully established. It is ready to give you 500 megawatts. ஓகேங்களா? இப்ப அந்த கம்பெனி வந்து கேக்குது. கேட்டா நம்மளால குடுக்க முடியுமா? முடியாது. எதனால? because we have already given allocated this 500 megawatts to this solar company. ஓகேங்களா? அப்ப இப்ப என்ன ஆகுது? எய்தர் யூ நீட் டு கேன்சல் திஸ். ஓகேங்களா? இவங்களுக்கு குடுத்த கமிட்மெண்ட்ட வி நீட் டு கேன்சல். அப்படி இல்ல அப்படின்னா, இதையே ஒரு லூப் ஹோல் மாரி யூஸ் பண்ணி திஸ் கம்பெனி வில் ஹோல்ட் இட். அதாவது பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படி சீட்ட பிளாக் பண்ணி வைப்போம். அந்த மாரி அந்த 500 மெகாவாட்ஸ் தனக்கு தான அவங்க பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. என்னைக்கு டெவலப் ஆகுறாங்களோ, அப்ப என்ன பண்ணிப்பாங்க? அன்னைக்கு வந்துட்டு அவங்க அந்த 500 மெகாவாட்ஸ வந்துட்டு குடுத்துக்கலாம். ஓகேவா? பிகாஸ் தே ஹேவ் ஆல்ரெடி கமிட்டட் டு தட். ஓகேவா? ஸோ இத வந்துட்டு சம்டைம்ஸ் இந்த மாரி சீட்ட வந்துட்டு பிளாக் பண்றதுக்கு, மிஸ்யூஸ் பண்றதுக்கான சான்சஸும் இருக்கு. ஆர் இன் கேஸ் இஃப் இட் இஸ் அ ஜென்யூன் டிலே உண்மையாவே லேண்ட் அக்விசிஷனால ப்ராப்ளம் ஆயிருச்சு அப்படின்னா, வி நீட் டு கேன்சல் தட் கம்பெனி. அப்ப ஜென்யூனான கம்பெனிஸ்க்கு கேன்சல் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இத பிரிவென்ட் பண்றதுக்கு சர்க் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, யூ ஜஸ்ட் பே த காம்பன்சேஷன். டிலேக்கான காம்பன்சேஷன பே பண்ணிட்டு யூ ஜாயின் த கிரிட் குவிக்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேன்சல் பண்ணணும். இப்ப அதுக்கு பதிலா சர்க் என்ன சொல்லியிருக்காங்க? யூ பே காம்பன்சேஷன் அண்ட் ஜாயின் த கிரிட் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இவ்வளவுதான் வந்துட்டு கான்செப்ட். இதனால தான் நியூஸ்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்ப சர்க்ன்றது என்னது? ஓகே. ஸோ சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன். ஓகே. ஸோ இட் ரெகுலேட்ஸ் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த டாரிஃப் போடுறது ஆர் இஃப் யூ ஆர் கோயிங் டு செல் யுவர் எலக்ட்ரிசிட்டி. ஓகேங்களா? நீங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு இருக்கு. தமிழ்நாடு லைக் வி ஆர் ஜெனரேட்டிங் லாட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இட் இஸ் சர்ப்ளஸ். நம்ம ஸ்டேட்டுக்கு தேவையானது போக எக்ஸ்ட்ரா இருக்கு. ஓகேங்களா? சர்ப்ளஸ் மீன்ஸ் வி கேன் செல் இட் டு
அனதர் ஸ்டேட். ஓகேங்களா? இன்னொரு ஸ்டேட்ல ஒரு கம்பெனி வந்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா we can sell it to them. அந்த செல் பண்றதை யார் பார்த்துப்பாங்க இந்த எலக்ட்ரிசிட்டி மார்க்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க் வில் டேக் ஓவர் இட். ஓகேங்களா? அண்ட் இன்டர் ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி டிரான்ஸ்மிஷன் நடக்குது அப்படின்னா அது ரிலேட்டட் டேரிஃப் வந்துட்டு யார் போடுவாங்க அப்படின்னா அகைன் சிஇஆர்சி போடுவாங்க. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் சென்ட்ரி எஸ்டாப்ளிஷ்டு பவர் பிளான்ஸ் இருக்கு அப்படின்னா அதுல இருந்து ஜென்ரேட் ஆகிற எலக்ட்ரிசிட்டிக்கு டேரிஃப் யார் போடுவாங்க? இவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் டான்ஜெட்கோ. டான்ஜெட்கோ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடோடது. தமிழ்நாடு கவர்மெண்ட் வில் டிசைட் த எலக்ட்ரிசிட்டி டேரிஃப். ஓகேங்களா? பட் இதுவே சென்ட்ரலி எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்னா ஸோ சிஇஆர்சி வில் டேக் கேர். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னது அதோடைய ஒர்க். ஓகே சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் டிஸ்பியூட் ஓகேங்களா 2 எலக்ட்ரிசிட்டி கம்பெனி இருக்கு டிஸ்காம்ஸ் இருக்கு இஃப் தேர்ஸ் அ டிஸ்பியூட் பிட்வீன் தம் டூ அதை யார் சால்வ் பண்ணி வைப்பாங்க? சிஇஆர்சி வில் சால்வ். ஓகேவா? ஸோ இது established in 1998 under Electricity Regulatory Commission Act. அப்ப ஒரு ஆக்ட் கீழ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்கு. மீன்ஸ் வாட் டைப் ஆஃப் பாடி இட் இஸ்? ஸ்டாட்யூட்டரி பாடி, ரைட்? ஸோ இட் இஸ் அ ஸ்டாட்யூட்டரி பாடி. தென் குவாசி ஜுடிஷியல் மீன்ஸ் குவாசி ஜுடிஷியல் மீன்ஸ் இட் ஷுட் ஹேவ் சிவில் கோட் ரிலேட்டட் சிமிலர் டு அ சிவில் கோட் இட் ஹேவ் பவர்ஸ், ரைட்டா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இப்போ சொன்னோம் இல்லையா when disputes arises between two parties it will solve it. ஓகேங்களா? ஸோ அப்போ அது ஒரு கோர்ட்டுக்கான பவர்ஸ் அதுக்கு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அந்த கேஸ்ல இட் இஸ் அ குவாசி ஜுடிஷியல் பாடி ரிகார்டிங் டிஸ்பியூட்ஸ். தென் ஃபைனலி இட்ஸ் அ இண்டிபெண்டன்ட் பாடி. இட் இஸ் நாட் அண்டர் மீன்ஸ் இட் இஸ் நாட் கம்ப்ளீட்லி கண்ட்ரோல்டு பை கவர்மெண்ட். இட் இஸ் அ இண்டிபெண்டன்ட் பாடி. இட் வில் ஃபிக்ஸ் இட்ஸ் ஓன் டேரிஃப் எல்லாமே. கவர்மெண்ட் வந்துட்டு எதுவும் பண்ணாது. ஓகேங்களா? ரைட். ஸோ இதுதான் என்னது சிஇஆர்சி. ஓகே ஓகே ஸோ நெக்ஸ்ட் லைட் கடைசியா பாத்தீங்க அப்படின்னா மூன் பேஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். மூன் பேஸ் ப்ரோக்ராம் என்ன அப்படின்னா நாசா இஸ் பிளானிங் டு எஸ்டாப்ளிஷ் அ லாங் டேர்ம் ப்ரோக்ராம் லாங் டேர்ம் ஃபேஸ் ஆஃப் செட்டில்மெண்ட் இன் லூனார். அதாவது என்ன பண்ண போறோம் இது வரைக்கும் மூணு போயிட்டு வி ஜஸ்ட் வெண்ட் விசிட்டட் அண்ட் வி கேம் பேக். ஓகேங்களா? அதுவும் இயர்லியரா. ஓகேங்களா? ரைட். ஸோ லேட்டர் தட் வி சென்ட் சேட்டலைட்ஸ் தென் சம் சேட்டலைட்ஸ் கேம் பேக். ஓகேங்களா? ஐ மீன் டேட்டா கேம் பேக். இல்ல அங்க ரோவர் இருக்கும் அங்கேயே சுத்திட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஆர்பிட்டர் இருக்கு. ஸோ இதுதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நவ் நாசா இஸ் பிளானிங் டு எஸ்டாப்ளிஷ் அ பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஓவர் தேர். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் யூ ஆர் கோயிங் டு சென்ட் ரோபோட்ஸ். ஓகே யூ கோயிங் டு ஸ்கேன் த பிளேஸ். அது ஃபேஸ் 1. தென் ஃபேஸ் 2ல பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு பவர் கனெக்ஷனுக்கு ஓகேங்களா டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ஸோ ஃப்ரீக்வெண்டா இங்க இருந்து அங்க போயிட்டு வரதுக்கான டிரான்ஸ்போர்ட்டேஷன் இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு யூ கோயிங் டு டெவலப். அது செகண்ட் ஃபேஸ். அண்ட் தேர்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அங்க வந்து யூ கோயிங் டு செட் அப் அ ஸ்பேஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஹேவ் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ். ஓகேங்களா? ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்க இருக்கு? இட் இஸ் ஃப்ளோட்டிங் அபவ் எர்த், ரைட்டா? எர்த்துக்கு மேல இருக்கு. பட் அங்க என்ன பண்றோம்? we are sending astronauts, they stay there, they observe the earth. அதே மாதிரி you are going to set up same way you are going to set up it in lunar. ஓகேங்களா? மூன்ல வந்து செட் பண்ண போறோம். so astronauts can go live there then do their research and they can come back. ஓகேவா? so இந்த ப்ரோக்ராம் தான் என்னன்னு சொல்றோம்? மூன் பேஸ் அப்படின்னு சொல்றோம். so நியூஸ்ல ஏன் வந்துச்சு அப்படின்னா so NASA have invited other countries to participate in this. அதுல இந்தியாவுக்கும் இன்விடேஷன் கேம். ஓகே so let us see whether India is joining or not. ஓகேங்களா? ரைட். இதுதான் இன்னைக்கு பார்த்த நியூஸ் ஓவரால். ஓகேவா? ஸோ மூன் பேஸ் பார்த்துருக்கோம். தென் சிஇஆர்சி பார்த்துருக்கோம். தென் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ஸ். தென் ஜிசாட் பார்த்தோம். அண்ட் மினரல்ஸ் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் பார்த்துருக்கோம். தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.